ஒரே ஒரு நபரால மட்டக்களப்புல பெரிய ஒரு பதட்டம். எப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு சுயநினைவோட அந்த இதுக்குள்ள வந்து போவாருன்னு கேட்டா, இந்த இதுக்கு நேரே தான் அந்த கான் இருக்கு, கீழே கான் இருக்கு. ஒரே ஒரு நபரால இவ்வளவு இதுன்னு பாருங்க. இந்த இருக்கிற கான் இருக்கு பாருங்க. மகளே என்ன விளக்கம்னு சொன்னா, இந்த இருக்கிற கான் இடவுக்குள்ள வந்து ஒரு ஆள் வந்து பூந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இவ்வளோ ஆயிடுது. அந்த வாரம் தாங்கிறது அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் நாவக்குடா கல்லடிப்புற வழியில் வந்து நாவக்குடாலாம் இப்போ நாங்கள் நிற்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து சரியான ஒரு சனக்கூட்டமாக இருக்கும்ண்ணே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய ஒரு போராட்டம் நடக்கிற மாதிரி, பெரிய ஒரு யுத்தம் நடக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்து தெரியும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நபரால் வந்து இவ்வளோ க்ரௌடாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 5:30 மணி ஆகுது. 3:30க்கு ஸ்டார்ட் ஆன விஷயம். இரண்டால் இந்த போகிற இந்த கான் இருக்கு தானே, ஓகே, இதே மாதிரி காணுக்குள்ளே வந்து நடுவால், இந்த ரோட்டுக்கு நடுவால் வந்து இப்படி குரோஸ் ஆகி வந்து ஒரு கான் போகுது. அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே போயிட்டார். உள்ளுக்குள்ளே போனவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து வாரார். இல்லை, அவர் வந்து வேணுமெண்டு உள்ளே போனாரா, இல்லை வந்து ஏதாவது மற்ற விஷயங்கள் பாவிச்சு வந்து உள்ளே போனாரா, ஒன்றுமே தெரியல. சரியான மக்கள் கூட்டமாக இருக்குது. நிறைய போலீஸாக்கள் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான ட்ராஃபிக் ஆகிட்டு பாருங்கள். அந்த இடத்துல ஃபயர் வந்துருக்கு. அந்த பார்த்தீங்களா, தீயணைப்பு வீரர்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலில் வந்து தண்ணி எடுக்கிறார்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் எதர்ச்சியாக வர டைமில் வந்து எவ்வளோத்தையும் நாங்கள் பார்த்துனாங்க. நாங்கள் நினச்சினாங்க வரக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போல், ஏன்னா அதனால க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சினாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து இந்த காணுக்கு இருக்கிற தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி பவுச்சர் வந்துருக்கு. அதே மாதிரி தீயணைப்பு வீரர்கள் வந்திருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து இருக்கிறார் மக்களே. அதுவும் வந்து இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுப்பார அந்த மாதிரி இருக்கும். வந்து பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இருக்கிற கான் இருக்கு பாருங்கள். இந்த காணுக்குள்ளால் உள்ளால் வந்து ஒரு ஆள் போயிருக்கிறார். அதுவும் வந்து இந்த காணுக்குள்ளால் போகலாம் வச்சு பாருங்கள். இதை காண பார்த்தாலே வந்து நம்ம கிட்ட போக மாட்டோம். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆள் போயிருக்கிறாரான்னு சொன்னால் அதுவும் வந்து காணுக்குள்ள இல்லை. அவர் வந்து இந்த வலது பக்கம் இருக்கிற ஒரு இதுக்குள்ள போயிருக்காங்க. ஒரே ஒரு நபரால் இவ்வளோ இதுன்னு பாருங்க. இந்த காணுக்குள்ளிக்கார் என்ன சொன்னா, இது வந்து கொழும்பு ஹைவேனே. இது வந்து மட்டக்களப்பு கொழும்பு ஹைவே தான். அது கொழும்பு போகிற அந்த வழி தான் இது. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் வந்து ஏதோ செய்கிறாங்க பாருங்க. அங்கேருந்து அங்கே பாருங்க, அங்கேருந்து அடித்தாங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளால இந்த ரோட்டுக்கு இடையில் வரக்கூடிய இந்த காணுக்குள்ளால வந்து அவர் இருக்கிறார். ஒரே ஒரு ஆள் இப்படி நடக்குது.
அங்கே தண்ணி எடுக்கிறாங்களா அப்படி? பாருங்க, இப்போ என்னன்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த தீயணைப்பு வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து நான் நினைக்கிறேன் தண்ணி அடிக்க போகிறாங்க. தண்ணி அடிச்சா அவர் இங்கே வருவாரான் இதுக்குள்ளால. இந்த அடிக்கிற இதுக்கு நேரே தான் அந்த கான் இருக்கு, கீழே கான் இருக்கு. இந்த கான் நடுவில் தான் வந்து அவர் இருக்கிறார் உள்ளுக்குள்ள. அந்த சைத்தாலே வந்து போகல, அந்த சைடில் வந்து போகலாது. ஆனால் அந்த காணை பார்த்துட்டு அவர் உள்ளே போயிருக்கான்னு சொன்னால் அவர் நான் நினைக்கிறேன் ஒரு சுய நினைவோட அவர் இல்லை. தண்ணி செய்கிறாங்கண்ணே. நாளைக்கு சலூனுக்கு கம்பெனி மீசர் பண்ணி கூட்டி வரணுமா? உண்மையில ஆமா ஓடிக்கிறாரு. ஆமா ஓடிக்கிட்டு உண்மையாக ஆமா ஓடிக்கிட்டு. வணக்கம் பஸ், ஞாபகம் இருக்கா? தெரியும். எங்கட பஸ்லா பாய் பழைய மாவதி என்ன saya media, saya apa mau bayar. Ya. எடுக்கணும் பெரிய இல்ல இறங்கணும் அப்படியே. இறங்கி எடுக்கணும். அவனை பயமா இது போகும். உண்மையில ஆமா பிடிக்கதான் இறங்குறது. ஆமா பிடிக்குது. அந்த இடத்துல அதுக்குள்ள இதை போகிறது கிடந்தவன் வந்தாங்க. வேணுமெண்டா மூந்திரிக்காம
ஓகே மகளே, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு நபர் மகளே, ஒரே ஒரு நபரால மட்டக்களப்புல பெரிய ஒரு பதட்டம். யோசிச்சு பாருங்க. அந்த இடத்த பார்த்தா எனக்கு அந்த கோட்டா கோகம் அந்த காலத்துலன்னு அந்த டைம்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌட வந்து ஒருமிக்க பார்த்தேன். நான் ஒரு கோவில் திருவிழா அப்புறம் வந்து ரோட்டில் வந்து இவ்வளவு சன்னத்தை வந்து நான் பார்த்தேன். காரணம் என்ன? ஒரே ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் ஏன் இந்த காணுக்குள்ள பூந்தார், என்னத்துக்காக பூந்தார் காரணம் உங்களுக்கு தெரிந்தானே? அதாவது சாக்கடை போற கால்வாய் ஏன்னா உள்ளுக்குள்ள, அதாவது சாக்கடை ஓடுற கால்வாய்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி எல்லாம் பெரிய பெரிய கால்வாய் இல்லை. இங்கே சின்ன குட்டியா தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த குறுக்கால போறது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் போலன்னு. ஆனா தண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்ன மக்களே என்ன சொல்றது, எப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு சுய நினைவோட அந்த இதுக்குள்ள வந்து போவாருன்னு கேட்டா அது பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ மதுபாவனை அப்படி செஞ்சிருக்காராக்கும் தெரியல. சாக்கடைக்குள்ள அந்த சின்ன ஒரு இடவ மக்களே, அதுக்குள்ள போயிட்டு நடுவுல ஆள் வந்து பொறுத்துட்டு நிக்கிறார். வெளியில வாராரையும் இல்லையா, 3:30. அப்ப நாங்க போய் கொண்டிருக்குள்ள என்னடா அது ஆக்சிடென்டோ அப்படின்னு சொல்லி என்ன விபத்து நடந்துட்டு காணுக்குள்ள என்ன விழுந்திருக்காங்கன்னு பார்த்தா இல்ல, ஆளை நாங்க கண்ணால பார்க்கல. எப்படியும் எடுத்த பிறகு அவ்வளவு சோசியல் மீடியா அந்த இடத்துல இருக்குன்னு எப்படியும் ஆள் வெளியில வந்தது பிறகு கண்டிப்பா வந்து வீடியோ போடுவாங்க. இப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லை போட்டாங்கன்னா நாங்கள் கட் பண்ணி விடுறோம். ஏன்னா அடுத்த நிற்கல, நாங்கள் வேறொரு அலுவலாக வந்து நாங்கள் இந்த சத்திரக்கொண்டா ஒரு அலுவலாக நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அப்போ அங்கேருந்து வந்து நாங்கள் டெய்லியில் எங்கள்ட அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஃபுல்லாக ஓடுத்தி நாங்கள் போக்குள்ளே இது ஒரு வீடியோ பதிவாக நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். அப்போ நேற்று தாசனாவோட கதைக்குள்ளே சொல்லியிருந்தார், தம்பி நீ சமையல் வீடியோ மட்டும் போடணும்னு எதிர்பார்க்காத, நீ காரில் போக்குறனாலும் ஒரு வீடியோ எடுத்து போடு, உன்னை நம்பியிருக்கிற உன்னை ஃபாலோ பண்ணுற மக்கள் பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அந்த இடத்துல நடந்தது வந்து எனக்கு ஒரு அதிசயமாக தான் இருந்தது. காணுக்குள்ளே போயிட்டு பூந்து இருக்கிறதுன்றது நீ யோசிச்சு பாருங்க. இதில் அதிசயம் என்னன்னு சொன்னால் ஃபுல்லாக்கும் இருட்டாக இருக்கு என்ன, சரியான இருட்டு மக்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மேலுக்கு இருக்கிற சுவர் இருக்கு தானே, இது மேலுக்கு அந்த காண்ட சுவர்ன்னு சொன்னால் மேல் சுவர்ன்னு சொன்னால் தண்ணி இந்த அளவு தான் இருக்கு. அதாவது அவர் இப்படி மல்லாக்க படுத்த மட்டும்தான் அவர் மூக்கு வந்து வெளியில இருக்கும். நான் சொல்றேங்கடா, இப்படி இருந்தாலும் அந்த சாக்கடை தண்ணிக்குள்ள மூக்கு இப்படி இருக்குமே. அப்போ ஒரு மல்லாக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் தலை வைத்து இருக்கணும். இப்படி இருந்தாலும் சொன்னா மூச்சு அடிச்சிடும், இப்படி இருந்தாலும் மூச்சு அடிச்சிடும். ஏன்னா மேல வயத்தோட தண்ணி இருக்கு, இந்த அளவு தண்ணி இருக்கு, இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்படிதான் மூக்கு வைத்திருப்பார். அப்போ 3:30 இருந்து இப்போ இருட்டு போயிட்டது. இப்போ இருக்காருன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் அரவாசி கோமாக போய் பாரு ஏன்னா ஒரு இதான நிலைமையா இருக்கா. நானும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வீடியோக்கள் போடுவாங்க மக்களே. சரி ஓகே, வேறொரு அலுவலாக போய்கொண்டிருக்கோம். நாளைக்கு நாளிலிருந்து பார்ப்போம். நாளைக்கு நான் சொல்கிறேன், வீடியோ எடுக்கணும். நல்ல வீடியோக்கள் வரும், ஏன்னா நல்ல வீடியோக்கள் வரும்னு நான் சொல்லிக் கொடுறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கதைப்போம். வடிவா அதுக்கண்டு ஒரு தனி வீடியோ எடுப்போம். எடுத்து வடிவா நல்ல நல்ல வீடியோக்கள் செய்வோம் மக்களே. இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் முறை விடைபெறு செல்லும் நான் என்னும் உங்கள் அன்பின் Voice of Anushan. Bye.